கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்ற, என்னுடைய பாடுகளை வேதனைகளை மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் பார்க்கின்றார். இன்றைய தினத்தில் அநேகருடைய உள்ளத்தில் பெரும் சுமைகள் இருப்பதை பார்க்கின்றோம். ஏதோ ஒரு மனக்கலக்கம், பாரம், துக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த நற்கருணை ஆராதனை வழியாக அனைத்தும் மாற்றப்பட இருக்கின்றது. நற்கருணை ஆண்டவரை நம்பி வருகின்றவர்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். ஏனென்றால் நற்கருணை ஆண்டவர்தான் எனக்கு எல்லாம் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கொண்டு அவரிடம் நம்முடைய பாடுகளையும் வேதனைகளையும் ஒப்படைக்கின்ற போது அவர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் அவர் பார்க்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் கஷ்டத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றீர்களா? பாரத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றீர்களா? ஏதோ ஒரு மன வருத்தத்தின் நிமித்தமாக நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கின்றீர்களா? எதற்காக இப்படி ஒரு மன அழுத்தம் என்று தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றீர்களா? ஏதோ ஒரு கஷ்டம் என் உள்ளத்தை வாட்டுகின்றது, என் உடலை வாட்டுகின்றது, என்ன என்பது தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றீர்களா? உயிருள்ள தெய்வம் நற்கருணை வடிவத்தில் வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்படைக்கப்படுகின்ற போது அவர் நிச்சயமாக இன்றைய தினத்தில் அவர் மாற்றி கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கெடுப்போமா? அன்பார்ந்தவர்களே, 2 வழிப்போக்கர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு வழிப்போக்கர் இன்னொருவரிடம் கேட்டார், எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று. அப்போது மற்றொருவர், நான் ஆலயத்துக்கு செல்கிறேன் என்றார். அப்போது அவர் கேட்டாராம், இன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையே, ஏன் இன்று நீங்கள் ஆலயத்திற்கு போகிறீர்கள் என்று கேட்டிருக்கார். மற்றவர் சொன்னாராம், ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாளிலே மட்டும்தான் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்பது அல்ல. நாங்கள் எப்பமெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எப்போதெல்லாம் ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்போதெல்லாம் நாங்கள் ஆலயத்திற்கு சென்று அவரோடு பேசுவது, ஜெபிப்பது எங்களுக்கு அது வழக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். மற்றொருவர் கேட்டாராம், ஏன் நீங்கள் வீடுகளிலே அமர்ந்து ஜெபிக்கலாமே, அதற்கு ஆலயத்திற்கு தான் செல்ல வேண்டுமா என்று கேட்டிருக்கின்றார். மற்றொருவர் சொல்லியிருக்கின்றார், அப்படி அல்ல, நாம் வீடுகளில் இருந்தும் ஜெபிக்கலாம், ஆலயத்திற்கு போயும் ஜெபிக்கலாம். வீடுகளில் இருந்து நாம் ஜெபிக்கப்படுகின்ற விண்ணப்பங்களும் ஆண்டவருடைய பாதத்தில் போகும். இருந்த மத்தியிலும் ஆலயத்தில் அவர் பிரசன்னமாயிருக்கின்றார். இயேசுவினுடைய உடலானது ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இயேசுவினுடைய உடலானது பிரசன்னமாக ஆண்டவர் அந்த இடத்தில் இருக்கின்றார். அப்போது அவரோடு நான் நேர்முகமாக பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு, உரையாடுவதற்கு எனக்கு அந்த இடம் ஏதுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் நான் நற்கருணை ஆண்டவரோடு பேசுவதற்காக நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இது அநேகருக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். இருந்த மத்தியிலும் அதில் ஆழமான ஒரு விசுவாசம், நான் ஆண்டவரோடு பேசுவதற்கு பிரசன்னமாயிருக்கின்ற அந்த ஆண்டவரை தேடி நான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுகிறேன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனை வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஆழப்படுத்துகின்றது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த உணவை நமக்காக விட்டு சென்றிருக்கின்றார். நான் வரும் வரை என் நினைவாக செய்யுங்கள் என்று இந்த அப்பத்தின் வாயிலாகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில்
நாம் ஒவ்வொரு திருப்பலிகளிலும் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். அதனோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநேகருடைய விசுவாசமான வேண்டுதல்களை நற்கரனை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து நாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். இதோ ஆலயங்களிலே சென்று அங்கு இருக்கக்கூடிய உருவங்களை நம்பி அல்ல, அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற, அங்கே பிரசன்னமாய் இருக்கின்ற அந்த நற்கரனை ஆண்டவரோடு தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அவரோடு தான் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். அவர் நம்மளோடு உறவாடி கொண்டு இருக்கின்றார். அது நிமித்தமாகத்தான் இன்றைய தினத்தில் நம்மளுடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை நாம் நம்பி இந்த நற்கரணை ஆராதனையில் உங்களுடைய பாடுகள் கண்டிப்பாக மாறப்போகிறது. உங்கள் துக்கங்கள் கண்டிப்பாக மாறப்போகிறது. ஏதேதோ பிரச்சனைகள் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் நிமித்தமாக அதற்கு ஒரு முடிவு கிடைக்காமல், அதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இறந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். இந்த நற்கரணை ஆராதனையில், இந்த நற்கரணை வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற போது ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றார். ஒவ்வொரு மகளோ வேதனைப்படுவதை அவர் விரும்புவதில்லை. மத்தேயு 5வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில் இவ்வாறாக நம்ம வாசிக்கின்றோம். துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். யாரெல்லாம் துயரத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றோமோ, ஆண்டவரை தேடி செல்கின்ற போது அவர் நம்மளுடைய தேவைகள் மேல் பிரியமாக இருக்கின்றார். அந்த தேவைகள் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அந்த தேவைகளிலே ஆறுதலை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, துயரமோ துக்கமோ வேதனைகளோ கஷ்டங்களோ நம்ம இருந்தாலும் நம் ஆண்டவரை நாடி ஆண்டவரை தேடி செல்கின்ற போது, அவரோடு நம்மளுடைய பாடுகளை வேதனைகளையும் இறக்கி வைக்கின்ற போது அவர் கண்டிப்பாக அதில் ஒரு மீழ்ச்சியை தருவார், ஒரு மீட்பை தருவார் என்ற விசுவாசம்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆழப்படுத்தி கொண்டு விசுவாச வாழ்க்கையை நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதோ ஆண்டவருடைய பாதத்தில் இதோ நம்மளுடைய தேவைகளை இதோ ஒப்பு கொடுக்கின்ற போது ஆண்டவர் அந்த காரியங்களை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது, நம்ம வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. இதோ நாம் பெறுகின்ற அப்பத்தினால் மட்டும் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றாலும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எப்போதெல்லாம் நாம் கலங்கி நிற்கின்ற போது, கவலைகளோடு இருக்கின்ற போது ஆண்டவர் நம்மளை தேடி வருகின்றார். ஆண்டவர் நம்ம அருகில் வந்து கொண்டு இருக்கின்றார். ஆண்டவர் நம்மளோடு இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை மட்டும் நாம் விசுவாசமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கலங்கி நிற்கின்ற போது கவலையோடு வாழ்ந்து விடாதீர்கள். அந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை தேடி வருவார். உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். நாம் தான் அந்த கவலைகளோடு வேதனைகளோடு அதை குறித்து சிந்தித்து அதை நெருங்கி போய் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம்ம எப்பமெல்லாம் கலங்கி நிற்கின்றோமோ, எப்பமெல்லாம் வேதனைகள் வருகிறதோ, எப்பமெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ, அவமானங்கள் வருகின்றதோ, நிந்தனைகள் வருகிறதோ, அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்ம அருகில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றார். நாம் அவரை சிந்திக்காமல், அவரோடு நாம் உறவாடாமல், நாம் அந்த கவலைகளோடும் கண்ணீர்களோடும் நாம் நெருங்கி அதை சிந்தித்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதோ திருப்பாடல் 94வது அதிகாரம் 19 இறை வார்த்தை, என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. அர்த்தமுள்ள வார்த்தைகள். இந்த திருப்பாடல் 94:19 நாம் சிந்திக்கப்படுகின்ற போது ஆண்டவர் நம் மீது எவ்வளவு பிரியமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நம் மனதில் கவலைகள் அதிகரிக்கப்படுகின்ற போது, துக்கங்கள் அதிகரிக்கப்படுகின்ற போது, அவமானங்கள் அதிகரிக்கப்படுகின்ற போது, நம்மோடு கேள்விகள் எழுகின்ற போது, இதோ நம்ம உள்ளத்தை அவர் ஆறுதல் மகிழ்விக்கின்றது என்று நம்ம பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதோ நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். இதோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் இதோ நமக்கு தெரிந்த, நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற, நமக்கு முன்பாக இருக்கின்ற இதோ இந்த நற்கரணை ஆண்டவரோடு மட்டும் நீங்கள் உறவாடினால் போதும், அவரை மட்டும் தேடி சென்றால் போதும். நம்மளுடைய தேவைகளுக்கு விடை கிடைக்கும், நம்மளுடைய கண்ணீருக்கு விடை கிடைக்கும், நம்மளுடைய கவலைகளுக்கு விடை கிடைக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியவராக உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிற இந்த தெய்வத்தை மட்டும் நம்ம தேடி செல்லக்கூடியவர்களாக
இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மளோடு பார்த்து சொல்கின்ற வார்த்தை. இதோ நமக்கு ஆறுதலாக கூறுகின்ற வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, இனி உங்களுக்கு கலக்கங்கள் வேண்டாம், இனி உங்களுக்கு கண்ணீர்கள் வேண்டாம். இதோ ஆண்டவரோடு நம் தேவைகளை ஒப்பு கொடுப்போம், நம்ம பாரத்தை ஒப்பு கொடுப்போம், கண்ணீரை ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தேறுதலாக இருக்க போகிறார், ஆசீர்வாதமாக இருக்க போகிறார், அபிஷேகத்துடன் நம்மளை வழிநடத்த போகிறார் என்ற ஒரு ஆழமான விசுவாசத்தோடு ஜெப வேளைக்கு நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருடைய தேவைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் கவலைகளையும் இன்றைய தினம் மாற்றி கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் கலந்து கொள்வோமா? அன்பின் நற்கரணை ஆண்டவரே, இதோ உமது பாதத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த இணைப்பில் இணைந்து ஆண்டவரே நற்கரணை ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவன் சந்திப்பீராக. ஆண்டவரே, நற்கரணை மேல் வைத்திருக்கின்ற விசுவாசம், நற்கரணை ஆண்டவர் மேல் வைக்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே, அப்பா இது ஒரு காணொளியாக இருந்தால் ஆண்டவரே, அப்பா உம்மை நாங்கள் இணைப்பதற்கு, உம்மோடு பேசுவதற்கு இது ஒரு சின்ன ஒரு பாலமாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே, அப்பா நாங்கள் இந்த ஜெபங்களை இந்த காணொலியின் வாயிலாக ஆண்டவரை நாங்கள் ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா இதில் பார்த்து கொண்டு இருக்கின்ற கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ இந்த இடத்துல அப்பா நாங்கள் நிறுத்துகிறோம். அப்பா நாங்கள் நிறுத்துகிறோம். நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏன் இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்பது தெரியாமல் ஆண்டவரே, அப்பா ஏதோ ஒரு மன இறுக்கம் ஆண்டவரே, ஏதோ ஒரு துக்கம் ஆண்டவரே அவர்களை இறுக்கி கொண்டு இருக்கிறது, அழுத்தி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. பாரம் சுமக்க முடியாமல் ஆண்டவரே, அப்பா அவர்கள் பாரத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா உங்களை தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா நற்கனையோடு வாழ்ந்த பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா இப்படியான ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, அப்பா சின்ன சின்ன மன வருத்தம் ஆண்டவரே, சின்ன சின்ன காரியங்களுக்கு என்ன செய்வதே என்று தெரியாமல் ஆண்டவரே விரக்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. தெய்வம் அவர்களோடு பேச வேண்டும், தெய்வம் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. நற்கரணையில் பிரசன்னமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, அப்பா நீங்க மனம் இறங்குங்க ராஜா ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா துதிகள் மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கிற தெய்வம் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பாடுகளை வேதனைகள் நீங்க மாற்றி கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறிய பிள்ளைகள் முதற்கண்டு பெரியோர்கள் வரை அப்போ அநேக குடும்பத்தில் அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு வேதனைகளும் ஆண்டவரே மறைவாக ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா அவர்களை அப்படியே கட்டி வைத்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா வெளிவேடக்காரர்களாக சந்தோஷமாக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுக்கு உள்ளாக பல மன கஷ்டங்கள் வாரங்கள் கண்ணீர்கள் இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக இருக்கின்ற போது கூட அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு துக்கம் ஆண்டவரே அவர்களை மகிழ்விக்க முடியாமல் அழுத்தி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. எல்லாரும் தூங்கப்படுகின்ற போது கூட அவர்கள் அந்த துக்கங்களை நினைத்து தூங்க முடியாமல் ஆண்டவரே அவர்கள் நடித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை கூட ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்களோட பகிர்கின்ற போது அப்பா அவர்களுடைய சொல்லக்கூடிய பல காரியங்கள் ஆண்டவரே, அப்பா மன கஷ்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. பல சூழ்நிலை நிமித்தமாக, பல ஏமாற்றத்தின் நிமித்தமாக, பல எதிர்பார்ப்பு நிமித்தமாக ஆண்டவரே குடும்ப சூழ்நிலைகளில் ஆண்டவரே, அப்பா கண்ணீரோடு கஷ்டங்களோடு இருக்கிற குடும்பங்களுடைய தேவைகளை தேவன் இன்று நீங்கள் சந்திப்பீராக. அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அவர்கள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, என்னென்ன விண்ணப்பங்களோடு இருந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவருடைய அழுத்தங்கள் ஆண்டவரே, அவருடைய மன கஷ்டங்கள் என்ன என்பதை தேவன் இன்று நீங்கள் மாற்றி கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க மாற்றி கொடுப்பீங்க என்று விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் மத்தேயு 11 ஆண்டவரே 28 நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லு ஆண்டவரே. இன்றைய தினத்தில் கூட இப்படியான பிள்ளைகள் ஆண்டவரே பல சுமைகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சுமையை எங்கே இறக்கி வைப்பது, இந்த சுமைக்குள் என்னென்ன இருக்கிறது என்று கூட ஆண்டவரை தெரியாமல் ஆண்டவரை சுமைகளை சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்போ அந்த சுமைக்குள் இருக்கக்கூடிய எல்லா சுமைகளும் தேவ நீங்கள்
மாற்றி போடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மாற்றி போடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த சுமைகளை இறக்கும்படியாக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த சுமைகளை எல்லாம் ஆண்டவரே உமது பாதத்தில் நீங்க இறக்கி கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த சுமைகளை நீங்க சுகமாக மாற்றி கொடுப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பை துண்டிக்கப்படுகின்ற போது ஆண்டவரே, அப்பா அவருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வரணும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் மனதில் இருந்த பாரங்கள் அப்படியே உம்ம பாதத்தில் இறக்கி வைத்து அவருடைய மனது லேசாக மாற வேண்டும் ஆண்டவரே. சந்தோஷத்தை முகத்தில் காண செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்பா துக்கங்கள் இல்லாத நாட்களாக நீங்க மாற்றி கொடுக்க வேண்டுமா கூடி செபிக்கிறோம். நல்ல தூக்கங்களை கொடுக்க வேண்டுமா கூடி செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக சிந்தித்துக் கொண்டு வேண்டிக் கொண்டு இருந்தார்களோ ஆண்டவரே, எல்லா காரியங்களும் தேவன் இன்று ஆண்டவரே அப்பா நீங்க கொடுக்கப்பட்ட இறை வார்த்தைகள் நிமித்தமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அதில் ஜெயத்தை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளில் கண்ணீர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களிலும் வேண்டுதல் ஜெபத்திலும் இயேசுவின் இரத்தத்தை ஆண்டவரே நாங்கள் தெளிக்கிறோம். எல்லா ஆண்டவரே பரிசுத்தமாக மாற்றி ஆண்டவரே உமக்கு சித்தமுள்ள காரியங்களை எல்லா ஆண்டவரே நீங்க நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மனது பாரங்களையும் மாற்றி ஆண்டவரே கவலைகள் இல்லாத நாட்களாக இருக்கட்டும், சந்தோஷம் மிகுந்த நாட்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. சந்தோஷம் தேடி மட்டும் நாங்கள் போகக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்படியான சூழ்நிலை தேவன் ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் பற்றாக்குறை வந்துவிடக் கூடாது ஆண்டவரே. அப்பா வருமான நிமித்தமாக வருகின்ற வேதனை, அப்பா கடன் சுமை மூலமாக வருகின்ற வேதனை ஆண்டவரே, நோயின் மூலமாக வருகின்ற வேதனை எல்லா ஆண்டவரே இன்றைய தினத்தில் நீங்க மாற்றிக்கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். மாறிக்கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்ன செய்வது என்று கலங்கி கொண்டு இருந்த உள்ளத்துல இதற்கு என்ன முடிவெடுப்பது, இதுக்கு என்ன பதில் சொல்லுவது, இது எப்படி செய்து முடிப்பது, இது எப்படி சாத்தியமாகும் என்றெல்லாம் பல யோசனைகளை யோசித்து ஆண்டவரே மங்கி போன ஒவ்வொரு மூளை நரம்புகளும் ஆண்டவர் பலன் பெறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளங்களும் பலன் பெறட்டும் ஆண்டவரே. இரத்த நாளங்கள் எல்லாம் ஆண்டவரே புதிய பலனை பெறட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஒரு புதிய மனிதர்களாக அப்பா எழுந்து நடக்க உங்களுடைய கிருபை செய்வீராக. உங்களுடைய உடலும் இரத்தமும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து 9 பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். அவர்கள் பிரயாணம் செய்கின்ற வாகனங்கள், பணி செய்கின்ற இடங்கள், வேலை செய்கின்ற இடங்கள் ஆண்டவரே போகும்போது வரும்போதும் நடக்கக்கூடிய பாதைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் பழகுகின்ற ஒவ்வொரு மனிதர்களின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் வாழ்கின்ற சூழ்நிலை எல்லாத்தையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யார் நிமித்தமாவது அவருடைய மனதுகள் வேதனைப்படாதபடிக்கு, காயப்படாதபடிக்கு, துக்கப்படாதபடிக்கு அவர்கள் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஆக்குடி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.